உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்கள். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பது இல்லை என்றும், எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். கண்களை மூடி ஆண்டோடைய கரத்திலே இந்த வார்த்தையை நாம் அர்ப்பணித்து ஜபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் வாசித்த அந்த வசனத்துக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே ஆவிக்குரிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே உமக்கென்று பிரகாசிக்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதியாக்குவீராக. பலன், கிருபை, ஆரோக்கியத்தை தந்து நடத்துங்கப்பா. உடைய தயவுள்ள சித்தம் நிறைவேறுவதாக. விசேஷமாய் அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன அந்த ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் ஒன்றுமில்லை ஐயா, உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும், எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். இந்த வசனத்திலே ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார். என்ன சொன்னார் என்றால், உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். மக்களை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? பொல்லாத சந்ததியார். இவர்கள் எல்லாரையும் எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் எகிப்திலிருந்து என்ன செய்து கொண்டு வந்தார்? அநேக அற்புதங்களை செய்தார். 10 விதமான அற்புத அடையாளங்களை செய்து அவர்களை என்ன செய்தார்? மீட்டு கொண்டு வந்தார். செங்கடலை பிளக்க செய்தார், யோர்தானை கடக்க செய்தார், எரிகோவை உடைத்து அதன் தடைகளை உடைத்து கொண்டு வந்தார். இப்படி அநேக அற்புதங்களை செய்துதான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் என்ன செய்வேன் என்று சொன்னார்? பிரவேசிக்க பண்ணுவேன். ஆனால் இங்கே சொல்லுகிறார், அந்த தேசத்தில், அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள நீங்கள் போக மாட்டீங்க. இந்த பொல்லாத சந்ததியார் என்ன செய்ய மாட்டீங்க? பிரவேசிக்க மாட்டீங்க. அங்கே ஒரே ஒரு நபரை மட்டும் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் என்ன செய்வார்? அந்த கானானுக்குள் பிரவேசிப்பார். அவனும் அவனுடைய பிள்ளைகளும் மட்டும்தான் அந்த கானானுக்குள் என்ன செய்வார்கள்? பிரவேசிப்பார்கள் என்று ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஏறக்குறைய 20 லட்சத்திற்கும் மேலான தேவ ஜனங்கள் எகிப்திலிருந்து என்ன செய்தார்கள்? புறப்பட்டு வந்தார்கள். இங்கேயும் திரளான ஜனங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். எவ்வளோ பேர் இருக்கிறோம்? திரள் கூட்டம் உட்கார்ந்துருக்கிறோம். பெருமையாக சொல்கிறோம், எண்ணிக்கைக்கு எங்கள் சபையில் இவ்வளோ பேர் என்ன செய்கிறோம், வருகிறோம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார், இந்த பொல்லாத ஜனங்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் சுதந்தரிப்பதில்லை. ஆனால் காலேப் மாத்திரம் அந்த கானான் தேசத்துக்குள் என்ன செய்வார்? சுதந்தரிப்பார் என்று சொல்லி பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று சொன்னார். அப்படி என்றால் அவர்கள் அந்த லட்ச ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமாக என்ன செய்யவில்லை?
நடக்கவில்லை. கர்த்தரிட்ட கட்டளைகளில் அவர்கள் என்ன செய்யல, நடக்கலை. ஆனால் இன்னும் ஒரு சில வசனங்களிலே பார்க்கிறோம், நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இவன் மாத்திரம்தான் அங்கே கானானுக்குள் என்ன செய்வார்கள், பிரவேசிப்பார்கள். இந்த யோசுவா தான் எல்லா மக்களுக்கும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க யார் யார் எந்தெந்த கோத்திரம் எங்கே பிரவேசிக்க வேண்டும், எங்கே குடியேற்ற வேண்டும் என்று சொல்லி பிரித்து கொடுப்பான் என்று சொல்லி அவரை பற்றியும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவர் இந்த வசனத்தில் சொன்னது போல காலேப் மாத்திரம் அந்த கானான் தேசத்தை என்ன செய்வார், சுதந்தரிப்பார் என்று சொன்னார் அல்லவா? அப்படி என்றால் இந்த காலேப்புக்குள் காணப்பட்டதான அந்த விசேஷித்த ஆவி என்ன? காலேப்புக்குள் காணப்பட்ட தேவனுடைய மனுஷனாகிய காலேப்புக்குள் காணப்பட்ட விசேஷித்த ஆவி என்ன என்றுதான் இன்று இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் வாசிக்கலாம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மறுபடியும் சொல்லுகிறார், அவன் சந்ததியார் அதை என்ன செய்வார்களா, சுதந்தரித்துக் கொள்ளுவார். அப்படி என்றால் என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவன் என்று இந்த இடத்துல என்ன செய்கிறார், ஆண்டவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்குள் மறைந்திருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அவர் வேறே ஆவியை உடையவர் அப்படி என்று சொன்னால் அந்த வேறே ஆவி அப்படி என்று சொல்லுகிறாரே, அதற்குள் மறைந்திருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய ஆழமான ரகசியம் என்ன, அந்த ஆவிகள் என்ன என்பதை தான் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 கோத்திரத்தாரை மோசே என்ன செய்தார், அனுப்பினார். கானான் தேசத்தை சுதந்தரித்து போகிறதுக்கு அந்த நல்ல தேசத்தை போய் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க, அது எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி 12 பேரை அனுப்பின. அந்த 12 கோத்திரத்திற்குள்ள இருக்கிற தலைவர்களை என்ன செய்தார்கள், அனுப்பினார்கள். இந்த 12 தலைவர்களுக்குள்ளும் வேறு விதமான ஆவிகள் இருந்தது. 10 பேருக்குள்ள ஒரே ஆவி இருந்துச்சு. 10 பேருக்குள்ள ஒரே ஆவி இருந்துச்சு. ஆனால் யூதா கோத்திரத்தின் தலைவனாயிருந்த எப்புனேயின் குமாரனாகிய காலேப்புக்குள் மாத்திரம் என்ன ஆவி, வேறே ஆவி இருந்தது. அந்த வேறே ஆவி என்ன, காலேப்புக்குள் இருந்த அந்த வேறே ஆவி என்ன உங்களுக்கு தெரியுமா? காலேப்புக்குள் இருந்த வேறே ஆவி என்ன என்று சொன்னால், முதலாவது காலேப்புக்குள் இருந்த வேறே ஆவி விசுவாசத்தின் ஆவி. என்ன ஆவி இருந்துச்சு, விசுவாசத்தின் ஆவி. ஒருவருடைய பேச்சை வச்சே ஒருவருடைய ஆவியை நம்ம என்ன செஞ்சிடலாம், கணிச்சிடலாம். இவங்க இப்படிப்பட்டவங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க. அவங்க பேசுகிறத வச்சே அவங்கள நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் என்று சொல்லி அழகாக கணிச்சிடலாம். சிலர் ஆளுக்கு ஏற்றபடி என்ன செய்வாங்க, அழகாக பேசுவாங்க. அதை நம்ம அப்போ இவங்க பேச்சை வச்சு அவங்கள நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இந்த காலேப் சொன்ன வார்த்தையை வச்சு அவருக்குள் விசேஷித்த ஆவி என்று சொன்னார்களே, அது என்ன ஆவி என்று சொன்னால் விசுவாசத்தின் ஆவி. முதலாவது பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை காலேப்பு மாத்திரம் சுதந்தரிப்பான், அவனுடைய பிள்ளைகளும் சுதந்தரிப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் அவருக்குள் காணப்பட்ட விசேஷித்த ஆவி என்னவென்றால் விசுவாசத்தின் ஆவி. ஹல்லேலூயா. என்ன ஆவி இருக்கணும்? நாமெல்லாம் யாரு யாரு யாருக்கு விசுவாசி? நீங்க தேவனுக்கு விசுவாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையின் அங்கத்தினர், ஆனால் கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். அந்த காலேப்புக்குள் என்ன ஆவி இருந்துதான்? விசுவாசத்தின் ஆவி உள்ளவர்கள் நேர்மறையா பேசுவாங்க. விசுவாசத்தின் ஆவி உள்ளவர்கள் எப்படி பேசுவாங்க? நடக்கும், இந்த காரியம் கண்டிப்பா நடக்கும்.
இதை கர்த்தர் முடிச்சு தருவார், இதை இப்படிதான் செய்வார் அப்படின்னு விசுவாசமா என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனா அவிசுவாசம் உள்ளவர்கள் எப்படி பேசுவாங்க, எதிர்மறையா பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க, எதிர்மறையா. என்னது, நடக்காது, அது எங்க நடக்க போகுது, இது எங்க முடிய போகுது, இது எப்படியோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், அவிசுவாச வார்த்தைகளை பேசினார்கள். 10 பேர் அவிசுவாசமான வார்த்தைகளையும் துர்ச்செய்திகளையும் என்ன செய்தார்கள், பரப்பினார்கள். ஆனால் 2 பேர் மாத்திரம் எப்படி பேசினாங்க, விசுவாசமா பேசினாங்க. எப்படி பேசினாங்க, அவன் வேறே ஆவியை உடையவன் என்று ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம், இவர்கள் இருவருக்குள் இன்றைக்கு ஒரு மனிதனை பற்றி தான் தியானிக்க போகிறோம். காலேப்புக்குள் விசேஷித்த விசுவாச ஆவி அவனுக்குள் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. அவன் பேச்சிலிருந்து அவனை நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை வாசிக்கும் போது, எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 27வது வசனம், 28வது வசனம், 29வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். நாம் அதை எளிதாய் என்ன செய்யலாம், ஜெயித்துக் கொள்ளலாம். அவங்க 32, 33 வாசிப்பீர்கள் என்றால், அதே அதிகாரம் 32, 33 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 10 விஷயம் ஒண்ணுதான். என்னங்க, விஷயம் ஒண்ணுதான். போன தேசமும் ஒரே தேசம்தான். பார்த்துட்டு வந்தது 12 பேர். 10 பேர் கண்ணு எப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இந்த 2 பேர் கண்ணு எப்படி இருந்துச்சு, வித்தியாசமா இருக்கு. காலேப் மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசே நீங்க அனுப்புனது உண்மைதான், நீங்க சொன்னது உண்மைதான், பாலுந்தேனு ஓடுற தேசம்தான், எல்லாம் நல்லா தான் இருக்குது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அந்த தேசத்தை என்ன செய்வோம், சுதந்திரித்து கொள்ளலாம், கர்த்தர் நிச்சயமா நமக்கு அந்த தேசத்தை என்ன செய்வாரு, கொடுப்பார் அப்படின்றான். இந்த 10 பேர் என்ன சொன்னாங்க, ஐயோ அந்த தேசம் குடிகள்லாம் பெரியவங்களா இருக்க, ராட்சச பிறவிகளா இருக்காங்க. எப்படி பார்த்தாங்க இவங்க 10 பேரும், இவங்கெல்லாம் ராட்சச பிறவிகளா இருக்கிறாங்க. ஏனாக்கியர்கள் அங்க என்ன செய்யறாங்க, குடியிருக்கிறார்கள். அந்த ஜனங்களை நம்மளால என்ன செய்ய முடியாது, துரத்த முடியாது. அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள். நம்ம சில நேரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் யாரு, பெரிய ஆட்கள். ஐயோ அவங்க ராட்சசர்கள், அவர்களை நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த தேசத்தை நம்மால சுதந்திரிக்கவே முடியாதுன்னு சொன்னது 10 பேர். ஆனால் காலேப் சொல்லுகிறார், இல்ல, மோசேட்ட சொல்றாரு, திடமா சொல்றாரு, கண்டிப்பா நாம் அதை எளிதாக என்ன செய்வோம், பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்முடைய தேவன் பெரியவர், நாம் எளிதில் அதை என்ன செய்யலாம், ஜெயித்து கொள்ளலாம். எதிரிகளை காத்த நிழல் அவர்களை விட்டு என்ன செய்துச்சு, விலகி போயிட்டு அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று விசுவாசித்து பேசினார். எப்படி பேசினாரு, விசுவாசித்து பேசினார்.
விசுவாசம் மிக மிக முக்கியம். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. வாழ்க்கையில எத்தனை காரியங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரட்டும், தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை மட்டும் நம்ம விட்டுடக்கூடாது. ராட்சத முன்னாடி வந்து நிற்கட்டும், செங்கடல் முன்னாடி நிற்கட்டும், அந்த நேரத்தில் நம்ம அவிவிசுவாசமான வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் வருகிற போராட்டங்களில் எனக்கு ஜெயம் தர வல்லவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் அந்நாள் வரைக்கும் என்னை காத்துக்கொள்ள. வருகிற சோதனையில இதுவரைக்கும் என்னை ஆண்டவர் கைவிட்டதில்லை, இனிமேலும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். காலேபுக்குள் என்ன ஆவி இருந்துச்சு, விசுவாசத்தின். நாம் பெற்றே தீருவோம், அந்த நாட்டை நம்ம சுதந்தரிப்போம், கர்த்தர் நமக்கு அதை சுதந்திரமாக்கி தருவார் என்று சொன்னார். என்னாகமம் 13:30 வாசிக்கும் போது 13:30 வாசித்து பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி ஜனங்களெல்லாம் உட்கார வச்சு சொல்றாரு, நாம் உடனே போய் நாம் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். எப்படி சொல்றாரு, உடனே போலாம், எளிதில் நம்ம அதை என்ன செஞ்சிடலாம், சுதந்தரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு தலைவருக்கு என்ன செய்யறாரு, சப்போர்ட் கொடுக்கிறாரு காலேப்பு. மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, இப்போ 10 பேர் சொல்றது யாருமா, 2 பேர் சொல்றது யாருமா, இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, ஓட்டு அந்த பக்கம் தான் போகுதுன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது பாருங்க. இவர் தைரியமா நிற்கிறாரு, எளிதாய் போய் நாம் அதை என்ன செய்யலாம், சீக்கிரமா போகலாம், உடனே சுதந்தரித்துக் கொள்ளலாம், எளிதில் சுதந்தரித்துக் கொள்ளலாம்னு தைரியப்படுத்தினார். அதே போல இன்னும் ஒரு வார்த்தை கூட சொன்னாரு. என்னாகமம் 14:8 வாசிக்கும் போது, என்னாகமம் 14:8 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருந்தார்னா, மோசே தான் தலைவரை பார்த்து சொல்றார், கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருந்தார்னா நிச்சயமா கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு தருவார் என்று சொன்னார். எளிதாய் போய் நாம் சுதந்தரித்துக் கொள்ளலாம், சீக்கிரமாய் போய் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரே உற்சாகத்துல பேசுறது யாரு, விசுவாசத்தின் ஆவி உள்ளவர்கள். எப்படி பேசுவாங்க, நான் எப்படியும் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன், கர்த்தர் என்னை ரட்சித்ததின் நோக்கமே அதுக்கு தான், என்னை கொண்டு போவா, நான் அதை சுதந்தரிப்பேன், எந்த பாடுகளும் பிரச்சனைகளும் என்னை கிறிஸ்துவின் விசுவாச அன்பை விட்டு என்னை பிடிக்கவே முடியாது அப்படின்னு பேசுற கூட்டம் தான் காலேப்பின் ஆவி. பிரச்சனை போராட்டங்கள் வந்த உடனே அவிவிசுவாச வார்த்தைகளை பேசுவோம் என்று சொன்னால் அந்த 10 கூட்டத்தோட நம்ம என்ன செய்யறோம், போயிடுறோம். அதனால நாம காலேப்புக்குள் இருந்தது போல நமக்கும் விசுவாச ஆவி இருக்க வேண்டும். நாம எந்த கானானை நோக்கி பிரயாணம் செய்கிறோம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மையும் உலகமாகிய எகிப்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அவரவர்களுக்கென்று ஒரு சபையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த சபையிலே நாம் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். அங்கே வேத வாக்கியங்களை நாம் என்ன செய்கிறோம், கேட்கிறோம். வேத வசனத்தை கேட்க 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 விசுவாசம் பெருகணுமே தவிர விசுவாசம் குறைய கூடாது. கேட்க கேட்க வேத விசுவாசம் பெருகுதேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ கேட்க கேட்க வசனத்தை கேட்க 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 விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும், வளரணும். அப்போ விசுவாசத்துல அந்த விசுவாசத்தின் ஆவியில வளர வைப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேத வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க யோசித்து பாருங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை வேதத்தை கேட்க வைத்து வைத்து விசுவாசத்தில் வல்லவர்களாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு செய்தவர், விசுவாசத்துல நம்மளை நடத்தினவர், இன்றைக்கும் விசுவாச பாதையிலே நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியமாய் இருக்கிறது. ஆனபடினாலே அந்த காலேப் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு அவரிடத்தில் காணப்பட்டது விசுவாசத்தின் ஆவி. நம்மிடத்திலும் என்னதான் காணப்படணும், விசுவாசத்தின். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம், தேவ ஆவியினால் நிறைந்திருக்கலாம், நிறைய அந்நிய பாஷைகளை நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். ஆனா விசுவாசிகளாகிய நமக்குள்ள
விசுவாசத்தின் ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அடிக்கடி நம்ம வேத வாக்கியங்களை என்ன செய்யணும்? கேட்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும். சம்பவங்களை, சாட்சிகளை, இயேசுவை பற்றி படிக்க நமக்குள் விசுவாசம் என்ன செய்யும்? பெருகும். இஸ்ரவேல் புத்திரர்கள் வனாந்திர பயணத்தில் 10 முறை ஆண்டவரை என்ன செஞ்சாங்களாம்? அவிசுவாச வார்த்தைகளை பேசி அவரை துக்கப்படுத்தி இருக்கிறாங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, என்னாகமம் 14:11 வாசித்து பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். 22வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்தின் 22வது வசனத்தை வாசிக்கலாம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தோம், என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை முறை இந்த ஜனங்கள் விசுவாசிக்க மாட்டார்களா அப்படின்னு மோசேட்ட சொன்னார். எவ்வளோ நன்மைகளை செய்தன, அவங்க இன்னும் என்ன செய்யல? விசுவாசிக்கலே. 10 முறை என்ன செய்கிறாங்க? பரீட்சை பார்த்தார்களே. இவர்கள் ஒருவரும் என்ன செய்ய மாட்டாங்க? கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் இவ்வளோ காரியத்திலும் விசுவாச வார்த்தையை பேசி, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நிச்சயமாகவே எங்களை நடத்துவா, நாங்கள் நிலைத்திருப்போம், கர்த்தருக்காய் கனி கொடுப்போம், கர்த்தருக்காய் நிற்போம் என்று சொல்லி வைராக்கியத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் நின்ற இந்த காலேப் அந்த கானான் தேசத்தை என்ன செய்தார்? சுதந்தரித்தார். அப்படி என்றால் நாமும் பரம கானானை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும்? விசுவாச ஆவி உடையவர்களாக இருக்கணும். ஒரு முதலாளி அவர் ஒரு பெரிய செருப்பு கடை வச்சுருந்தார். செருப்பு கடை வச்சு அந்த நாட்டில் பயங்கரமாக, வெளிநாட்டில் நல்ல வியாபாரம் போயிட்டு இருக்குது. அப்போது இந்த முதலாளிக்கு இன்னொரு நாட்டில் போய் செருப்பு கடை வச்சு இன்னும் நம்ம வசதிகளை பெருக்கணும், இன்னும் செழிப்பாகணும் அப்படின்னு ஆசை. அப்போ அவரோடு கூட இருந்த மேனேஜரை அனுப்பி அந்த நாட்டில் போய் நீ பார்த்துட்டு வாப்பா, போய் அந்த நாட்டில் நம்ம செருப்பு கடை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நீ என்ன செஞ்சுட்டு வா, பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி மேனேஜரை அனுப்பி வச்சாராம் முதலாளி. இந்த மேனேஜர் போய் அந்த நாட்டில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு, எல்லா இடத்தையும் ஒரு சில நாட்கள் சுற்றி பார்த்துட்டு மேனேஜர்கிட்ட முதலாளிகிட்ட சொல்கிறாரு, முதலாளி நம்ம அந்த நாட்டில் கடை வைக்க முடியாது, அது நமக்கு நஷ்டமாக தான் முடியும். ஏன்னா அங்கே ஒருத்தர் கூட காலில் என்ன போடலை? செருப்பு போடலை. அதனால் நாம் செருப்பு கடை வச்சா அங்கே நமக்கு வியாபாரம் ஓடாது, நஷ்டப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டார். இவர் முதலாளிக்கு மனசு கேட்கல. திருப்பி என்ன பண்ணார்? இன்னொரு நபரை என்ன செய்கிறாரு? அதே நாட்டுக்கு அனுப்பி வச்சு நீ போய் பார்த்துட்டு வாப்பா, எப்படி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அந்த நாட்டில் என்ன தொடங்கணும், நம்ம வியாபாரத்தை தொடங்கி நல்லபடியாக முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு மனிதனை அந்த முதலாளி அனுப்புகிறார். அதே நாட்டுக்கு அனுப்பி வச்சார். அப்போ இந்த மனுஷன் போய் எல்லா இடத்தையும் சில நாட்கள் சுற்றி பார்த்து ஒரு கடையவும் என்ன செஞ்சிட்டாரு? வாங்கிட்டார். வாங்கி முதலாளிகிட்ட சொல்கிறாரு, முதலாளி நாம் இங்கே விட இன்னும் அதிகமாக என்ன செய்ய போகிறோம்? சம்பாதிக்க போகிறோம், நிறைய லாபத்தை நம்ம ஈட்ட போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே செருப்பு போடலை தான், ஆனால் நாம் கடை வைக்கும்போது தான் அங்கே செருப்பு கடை வியாபாரம் ஓகோன்னு என்ன செய்ய போகுது? ஓடப்போகுது. அதனால் இங்கே விட அங்கே நமக்கு லாபம் அதிகமாக கிட்டும்னு சொன்னார். ஒருவன் என்ன சொன்னார்? முடியாதுன்னு சொன்னார். ஒருத்தர் என்ன சொன்னார்? அங்கே செருப்பே போடாட்டாலும்
நாம் அங்கே கடை போட்டால் நம்ம வியாபாரம் என்ன ஆகும்? செழிப்பாகும்னு சொன்னார். விசுவாசமாக நம்பிக்கையோட அந்த வார்த்தையை முதலாளிகிட்ட என்ன செஞ்சார்? சொன்னார். முதலாளியும் போய் என்ன செய்தார்? ஆரம்பிக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் இந்த உலகமாகிய வனாந்தர வாழ்க்கையில் ஒரு தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாம் அவிவிசுவாசமான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் பேசாதபடிக்கு நம்முடைய ஊழியத்தில் ஆனாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஆனாலும் சரி, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஆனாலும் சரி, பரலோக ராஜ்யத்திற்காக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். நிச்சயம் நடத்துவார், நிச்சயம் போய் சேர்ப்பார், நிச்சயம் கொண்டு செல்வார் என்று விசுவாச வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். இன்னும் ஒன்று கேட்பீர்கள் என்றால், விசுவாசம் ஒரு வரமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை நாம் ஆவியானவருடைய பலத்தோடு கூட ஜெபத்தில் கேட்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமே நிச்சயம் நமக்கு அந்த விசுவாசத்தை தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது காலேப் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு அவருக்குள் காணப்பட்ட விசேஷித்த ஆவி என்னவென்றால் விசுவாசத்தின் ஆவி. இரண்டாவதாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 14:24வது வசனத்தை வாசிக்கலாம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இரண்டாவது காலேப்புக்குள் காணப்பட்ட வேறே விசேஷித்த ஆவி என்னவென்று சொன்னால் உத்தமத்தின் ஆவி. என்ன ஆவி? உத்தமத்தின் ஆவி. முதலாவது ஆவி விசுவாசத்தின். அவங்கள கடைசியை கேட்பேன், எத்தனை ஆவி அவனுக்குள் காணப்பட்டது என்று சொல்லி. முதலாவது என்ன ஆவி? விசுவாசத்தின் ஆவி. இரண்டாவதாக உத்தமத்தின் ஆவி காலேப்புக்குள் என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. மோசே ஏற்கனவே சொன்னார். உபாகமம் 1:36 நம்ம வாசித்தோம். எப்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம்தான் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடினாலே நான் அந்த தேசத்தை அவனுக்கு என்ன செய்வேன்? சுதந்தரிக்க கொடுப்பேன் என்று சொன்னார். யோசுவா புஸ்தகத்தின் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல யோசுவா சொல்லும் போதும் சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். 14:9 வாசிங்க. அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். என்றைக்கும் பிள்ளைகளையும் சேர்த்தே சொல்லிட்டு வர்றார். நாம விசுவாச ஆவி, நாம உத்தம ஆவி உடையவர்களாக இருந்தால் நிச்சயமா உன் சந்ததிக்கு அதை கடத்துவேன்னு சொன்னது போல ஆண்டவர் நம்முடைய சந்ததியை நிலைத்திருக்க பண்ணி அவர்களையும் அங்கே அந்த கானான் தேசத்துக்குள் கொண்டு போக தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, இப்போ காலேப்புக்குள் என்ன ஆவி காணப்பட்டது அப்படின்னு பார்த்தா உத்தமத்தின் ஆவி. உத்தமம் என்பது என்ன அப்படின்னு வேதத்துல நிறைய காரியத்தை நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம், ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். உத்தமத்தை பற்றி வேதம் அநேகம், எது உத்தமம் என்று வேதம் நமக்கு அநேக காரியங்களை சொல்லுகிறது. என்னது? எது உத்தமம்? சூப்பர். கீழ்ப்படிதலே உத்தமம். செவி கொடுத்தலை பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம், கீழ்ப்படிதலே உத்தமம். அது மட்டுமல்ல, பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் எப்படிப்பட்டவன்? உத்தமன். நிறைய விஷயத்துல நம்ம பொறுத்து சகித்து போறதுனால நம்ம கெட்டு போக மாட்டோம். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் எப்படிப்பட்டவன்? உத்தமன். நீதிமொழிகள் 16:16 வாசித்து பாருங்க. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். உத்தமம். வெள்ளியை
சம்பாதிப்பதிலும் சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மேன்மை. 32வது வசனம் 16வது பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அடக்க முடியாம பேசுறது தவறு, அடக்கணும்னா நம்ம உத்தமன். நம்ம நிறைய விஷயங்கள்ல நிறைய தவறுகளை செய்கிறோம். உத்தமம் எது? தன் மனதை அடக்குகிறது உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி நீதிமொழிகள் 15:16 வாசிங்க. நீதிமொழிகள் 15:16 வாசிக்கலாம் சீக்கிரமாக. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம், கொஞ்ச பொருளே உத்தமம். இப்படி நிறைய விஷயத்துல உத்தமம் உடையவர்கள் தான் உத்தம ஆவி உடையவர்கள். அப்போ உத்தமம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்களில் எது உத்தமம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. குற்றமற்ற வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கை. உத்தமமான ஆவி உடையவர்கள் எப்படி வாழ்வார்கள்? குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வார்கள், செம்மையாய் நடப்பார்கள், சரியானதை செய்வார்கள். அவர்களுடைய குணத்தை வைத்து அவர்களை நம்ம என்ன செய்யலாம்? அவர்களுடைய ஆவியை கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் 1 பேதுரு 3:4 வசனத்தை வாசிக்கும் போது 1 பேதுரு 3:4 வசனத்தை வாசிக்கும் போது அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவது. உங்களுக்கு எப்படி இருக்க கடவது? அலங்காரமா இருக்க கடவது. குணம், உத்தம குணம், உத்தம ஆவி உடையவர்களாக நாம் இருக்கணும். காலை பார்த்தீங்கன்னா உத்தம குணத்தை உடையவராய் இருந்தார். எப்படி? அவர் உத்தம குணம் உடையவர்னால தான் அவர் உத்தமத்தின் ஆவி உடையவர். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உத்தமத்தின் ஆவி நம்மை நிரப்பணும். நம்ம கர்த்தருக்கு முன்பாக எப்படி நடக்கணும்? உத்தமமாய் நடக்கணும், குற்றமற்றவர்களாய் நடக்கணும், செம்மையாய் நடக்கணும், சரியாய் நடக்கணும். காலே அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு அவரிடத்தில் காணப்பட்ட ஆவி உத்தமமான ஆவி. அதனால தான் அவரும் அவருடைய பிள்ளைகளும் எதை சுதந்தரித்தார்கள்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். நீங்களும் நானும் பரம கானானை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் இந்த உத்தமத்தின் ஆவி அல்லது குணம் நம் ஒவ்வொருவரிடத்திலும் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சபையிலே நாம் நம்முடைய உத்தமத்தின் ஆவியை காண்பிக்க வேண்டும். உத்தமம் மிக மிக அவசியம். சரி, இந்த உத்தமத்தின் ஆவி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? உத்தமத்தின் ஆவி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிக்கலாம். யோபு 31:6 வாசிங்க. யோபு 31:6 வாசித்து பாருங்க. யோபு சுமத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, தேவன் என்னை நிறுத்து, உத்தமத்தை அறிவாராக, என் உத்தமத்தை அறிவாராக. என்ன சொல்றார்? திருப்பி வாசிங்க. சுமத்திரையான தராசிலே, சுமத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக, தேவன் என் உத்தமத்தை அறிவாராக. தைரியமா ஆண்டவர்ட்ட சொல்றார். திராசுல வச்சு பார்க்கட்டும், என்ன அவர் என் உத்தமத்தை பத்தி என்ன செய்துகிட்டோம்? அறிஞ்சுக்கிட்டோம். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? யோபு 31:1 வாசிங்க பார்க்கலாம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான், ஒரு கன்னியின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி, ஒரு கன்னியின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி. அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கோ, உன்னதத்தில் இருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமோ, சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமோ கிடைக்குமோ. மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமித்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து,
அறிவாராக. என் உத்தமத்தை அறிவாராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே வந்தார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போதும் பாவம் செய்யாதவன் உத்தமன். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதர் இருக்காங்களோ இல்லையோ, யார் இருக்காங்களே இல்லையோ, ஒருபோதும் பாவம் செய்யாதவன் உத்தமன். உத்தமன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? எந்த நிமிஷமும் அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். அடுத்ததாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். தேவனை தூஷித்து பயங்கர வேதனை வியாதியில படுத்திருக்கான், முடியல. ஆனாலும் அவன் உத்தமத்தை விடவில்லை. அப்பதான் மனைவி கேட்டா, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீர் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுடும் அப்படின்னு சொன்ன. செத்துருன்னு சொன்னா கூட பரவாயில்ல, தேவனை என்ன செய்ய சொன்னா? ஏன்னா இவ்வளோ உத்தமனாகிய உமக்கு இந்த பாடா, அதை விட இவ்வளோ கேடு செஞ்ச ஆண்டவரை நீர் தூஷித்து என்ன செஞ்சிடும்? ஜீவனை விட்டுடும் அப்படின்னு சொன்னான். ஆனா அவர் அந்த சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்து கொண்டா. அவ்வளவு உபத்திரவங்கள், அவ்வளவு வேதனை, அவ்வளவு போராட்டம், அவரால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த உத்தமன் தேவனை மட்டும் சார்ந்து கொண்டார். அல்லேலூயா. நாமளும் நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் வந்தாலும் சரி, ஒரு உத்தமன் தேவனை விட்டு விலகவே மாட்டான், தேவனை சார்ந்து கொள்வான். அல்லேலூயா. முதலாவது, உத்தமனுடைய உத்தம ஆவி உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால், ஒருபோதும் பாவம் செய்யாதவர்கள். இரண்டாவது, தேவனையே சார்ந்திருப்பார்கள். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும். எப்படி நடக்கல? உத்தமமா நடக்கிறவன் கண்டிப்பா தந்திரமா நடக்க மாட்டான். உத்தமமாய் தந்திரமாய் நடவாமலும், தேவ வசனத்தை புரட்டாமலும். ஒரு உத்தமன் தேவ வசனத்தை என்ன செய்ய மாட்டான்? புரட்ட மாட்டார்கள். அவர்களுக்கேற்ற வசதிக்கேற்ற வண்ணமாக வாக்கியத்தை புரட்ட மாட்டார்கள். தேவ வசனத்தை புரட்டாமலும், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிகளுக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. இதை படிச்சிங்களே, என்ன எதுக்காக இந்த வசனத்தை படிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நீதியில் சரி சமமாய் நிற்பவன், தேவனுடைய நீதியில் சரி சமமாய் நிற்பவன், சரியாக இருப்பவன். முதலாவது, உத்தமத்தின் ஆவியுடையவர்கள் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டார்கள். இரண்டாவது, தேவனையே அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? சார்ந்து நிற்பார். மனுஷனை சார்றதுனால தான் அப்பப்போ தோல்வியுற்று துவண்டு போயிடுறோம், விழுந்து போயிடுறோம். ஆனால் நம்ம தேவனை மட்டும் என்ன செய்யணும்? சார்ந்திருப்பான் உத்தமன். அடுத்ததாக, தேவனுடைய நீதியில் சரிசமமாய் அவர்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். ஆளுக்கேற்ற போல சத்தியத்தை என்ன செய்ய மாட்டாங்க? மாற்ற மாட்டாங்க. மாய்மாலமாக நடக்க மாட்டாங்க. தந்திரமான காரியத்தை செய்ய மாட்டாங்க. இது யாருடைய சுபாவம்? உத்தமர்கள், உத்தம ஆவி உடையவர்கள் இப்படிதான் ஜீவிப்பார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 14:14 படிச்சிங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதலால் கெனாசியனாகிய எப்புன்னேயின் குமாரனாகிய காலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அடிக்கடி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வராருங்க. நான் வாசித்த வசனத்துல எல்லாம், அவன் உத்தமமா என்னை பின்பற்றினால அந்த தேசத்தை சுதந்தரிப்பான், அவன் பிள்ளைகளும் என்ன செய்வார்கள்? சுதந்தரிப்பார்கள் என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால், நான்காவது உத்தமன் செய்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தரை முழு இருதயத்தோடும்
உத்தமத்தோடும் பின்பற்றுவான். கர்த்தரை முழு இருதயத்தோடும் உத்தமத்தோடும் கர்த்தரை மட்டும் பின்பற்றி வருவான். காலேப் என்றால் முழு இருதயம் என்று அர்த்தம். கா என்று சொல்லும்போது இந்த கால் என்பது எபிரேயத்திலே முழு என்று அர்த்தம். லெப் என்றால் இருதயம் என்று அர்த்தம். அப்போ முழு இருதயத்தோடு அவன் கர்த்தரை மட்டும் என்ன செய்தான்? பின்பற்றி வந்தான். அதனால தாங்க காலேப்பு செங்கடலை கடக்க பண்ணின தேவன் 10 விதமான அற்புதங்களை செய்து நம்ம எகிப்திலிருந்து விடுதலையாக்கின தெய்வன் இந்த ராட்சதன் பெரியாளா? இந்த ஏனாக்கியர் பெரியவர்களா? இந்த எபூசியர்கள் பெரியவர்களா? இவர்களை எல்லாம் முறியடிக்க நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் நம்மை சுதந்தரிக்க செய்வார் என்று சொல்லி அன்றைக்கு கர்த்தரை முழு இருதயத்தோடு பின்பற்றி தான் மோசே இடத்துல சொன்னான், சீக்கிரமாய் போய் எளிதாய் அந்த தேசத்தை நாம் என்ன செய்வோம்? பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னான். அப்போ உத்தம ஆவி உடையவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், தேவனை சார்ந்து கொண்டு வாழுவார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய நீதியை சரிசமமாய் இருப்பார்கள். முழு இருதயத்தோடும் கர்த்தரை என்ன செய்வார்கள்? பின்பற்றி வருவார்கள். இந்த குணமுடையவர்கள் தான் உத்தமத்தின் ஆவி உடையவர்கள். இந்த உத்தமர்கள் கண்டிப்பாக என்ன, அந்த காலேப்புக்குள் இந்த ஆவி இருந்தபடினாலே அவன் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரித்தான். இன்றைக்கு நாமும் சபையாகிய வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட உத்தம ஆவி உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னார், நீங்களும் நானும் பரம கானானை சுதந்தரிக்க முடியும். சங்கீதம் 15 அந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்லுகிறான், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருப்பான். அல்லேலூயா. ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு ஆன்சரையும் சொல்லி வச்சிருக்கிறார் சங்கீதக்காரர். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கு வருவான்? உத்தமனாய் நடக்கிறவன், உத்தம ஆவி உடையவன். அந்த காலேப்புக்குள் உத்தமமான ஆவி இருந்தது. அவன் அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்தான். நீங்களும் நானும் பரம கானானை நித்தியமாய் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளும் இந்த உத்தமத்தின் ஆவி இருக்கும் என்றால் காலேப் அன்றைக்கு சுதந்தரித்தது போல நீங்களும் நானும் அந்த பரம கானானை சுதந்தரிக்க முடியும். மூன்றாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரோ அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஹல்லேலூயா. அந்த பாலுந்தேன்னு ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே எபிரோன் ஒரு மலை தேசம். அந்த தேசத்தை இவர் ஜபம் பண்ணுறாரு. மோசே இடத்துலையும் கேட்டார், சொன்னதாக இவன் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இது என்ன ஆவி காலேப்புக்குள் இருந்ததுன்னு கேட்டால் ஜெபித்து பெற்றுக்கொள்ளுகிற ஆவி. என்ன ஆவி? ஜெபம் பண்ணி அந்த மலை நாட்டை அவன் கேட்டதாக நாம் பார்க்கிறோம். எனக்கு இந்த மலை நாட்டை தாரும், எனக்கு இந்த ஜனங்களை தாரும் என்று சொல்லி என்ன செய்தார்? காலேப்பு கேட்டார். கேட்டதுனால ஜெபம் என்றாலே கேட்டு பெற்றுக்கொள்கிறது தான். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதுவானாலும் நம்ம யாரிடத்துல ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
தேவனிடத்துல நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும்போது நிச்சயமே நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபம் என்பது கேட்பது மாத்திரமல்ல, பெற்றுக்கொள்ளுதலாகும். அந்த 12 தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் காலேப் மட்டும்தான் ஜெபம் பண்ணி சொல்றாரு, எனக்கு அந்த மலை நாட்டை என்ன செய்யுங்க, தாங்க, நான் அதை பிடித்து கொள்ளுவேன், நான் அதை சுதந்திரிப்பேன். அங்க ஏனாக்கியர்கள் தான், பொல்லாத ஜாதி இருக்கு. என்னால, ஏன்னா என் கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறா. நான் முறியடிச்சு அந்த ஜனங்கள் மத்தியில் நான் வாழுவேன்னு சொல்லி ஜபத்தை ஏறெடுத்து அந்த கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாமும் ஜப ஆவி உடையவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். முதல்ல என்ன ஆவி? விசுவாசத்தின் ஆவி காலேபுக்குள் இருந்தது. இரண்டாவது உத்தமத்தின் ஆவி. அருமையா சொல்லிட்டீங்க, உத்தமத்தின் ஆவி. மூன்றாவதாக என்ன ஆவி இருக்கணும்? ஜெப ஆவி இருக்கணும். நம்முடைய அநேக ஜனங்கள் கொண்டு வரும், ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவரே இந்த பொல்லாத ஜனங்களை ரட்சிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய சபை வளர்ச்சி அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம சரியா செம்மையா நடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, அடுத்ததாக பட்டணங்கள், தேசங்கள், நாம் இருக்கிற பகுதிகள் ரட்சிப்பு அடைவதற்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இப்படி ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெப ஆவி நமக்குள்ள என்ன செய்யணும்? காணப்படணும். விசேஷமா இந்த பரம கானானை சுதந்திரிக்கிறதுக்காக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அன்றைக்கு காலேபுக்குள் ஜெபாபி இருந்தது. நமக்குள்ள அந்த ஜெபாபி இருக்கணும்னா ஒரு 3 விதமான ஜெப ஆவி நமக்குள்ள என்ன செய்யணும்? காணப்படணும். இப்போ இப்படி கூடி வந்து ஒட்டுமொத்தமாக ஜெபம் பண்ணுறது எல்லாரும் ஜெபம் பண்ணிடுறோம், அப்படிதானே? ஒரு நாள் விடாம கூட்டங்களில் ஓடி வந்து பாட்டு பாடுறது என்ன, கை தட்டுறது என்ன, ஜெபம் என்ன, ஓன்னு அழகா என்ன செஞ்சிடறோம்? பண்ணிடுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜெபம் அவசியம். என்ன ஜெபம் வேணும் நமக்கு? நம்முடைய தேவைகளை சொல்லி ஜெபிக்கிறதா இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக மிக அவசியம். ஜெபம் இல்லாட்டால் தேவனுக்கும் நமக்கும் தொடர்பே. சிலர் கேட்டால் நான் ஜெபம் பண்ணுறேம்பாங்க. நம்ம ஒரு டைம் எடுத்து கர்த்தரோட என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணியே ஆகணும். பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஜெபம் பண்ணாட்டா நமக்கும் நம்முடைய மணவாளனுக்கும் தொடர்பே இல்லை. ஜெபத்தினால தான். ஜெபம் என்பது நாம் அவரோடு பேசுவது, வேத வாசிப்பது என்பது அவர் நம்மோடு பேசுவது. இந்த 2 உறவும் நமக்கு இல்லைன்னா நிச்சயம் நம்ம பரம கானானை சுதந்திரிக்கவே முடியாது. அவர்கிட்ட இப்பமே பேசாத ஒரு மணவாளனை போய் சந்திக்கவே முடியாது. இங்க பேசுற தருணம் எதுன்னா ஜெபந்தான். அதுல விசேஷமாக காலையில எழும்பி நாம உட்கார்ந்து தேவனை என்ன செய்யணும்? உட்கார்ந்து தியானம் பண்ணி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், செய்ய போற நன்மைகளுக்காக தியானத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு சொல்லுவீங்களா? இந்த நாளை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, என் நாவை காத்துக்கொள்ளுங்க. நிறைய பேர் வந்து சங்கீதம் 19:14 என்கிட்ட வந்து சொன்னாங்க, என் கண்வலை என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று போன பிரசங்கத்தில் சொல்லி கொடுத்தேன். எங்களுக்கு கிஃப்ட்டு தருவீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னீங்க. நிச்சயமாக ஒரு நாள் உண்டு பாருங்க. அநேகர் வந்து எனக்கு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாலிப பிள்ளைகள் வந்து சொன்னாங்க, வயதானவர்களும் சொன்னாங்க, ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இது சின்ன வசனம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் இருக்கு பாருங்க ரகசியம். காலையில் எழுந்த உடனே அதை சொல்லி பாருங்க. அப்படி சொல்லி அவரை தியானிக்கணும். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துங்க ஆண்டவரே என்றெல்லாம் நம்ம கேட்டு ஸ்தோத்திரம் சொல்லுவது அதிகாலை தியானம். அடுத்து தனித்து நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக மிக அவசியம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், நம்முடைய குடும்ப தேவைகள், நம்முடைய சபையின் தேவைகள் சகலவற்றையும் சொல்லி ஜெபிப்பதற்கு ஒரு நேரம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த ஜெப ஆவி நமக்கு கண்டிப்பா தேவையா
இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அநேகர் ஜெபம் பண்ணது போல் நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு அநேகர் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. அதே போல் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதற்கெல்லாம் வசனம் இருக்குது. நான் நேரமானபடினால நான் வசனத்தை சொல்லலை. தனி ஜெபம் பண்ணுறது, நீங்கள் யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும். அடுத்து 5:13 நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. காலையில் எழும்பி, இதெல்லாம் நம்ம தலைவர் செஞ்ச ஜெபம். இதெல்லாம் நம்ம தலைவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கட்சிக்காரங்கள எவ்வளவு இதா கத்துறாங்க, தலைவர் வாழ்க. நம்ம தலைவர் யாரு? இயேசு. ஹல்லேலூயா. சவால் விட்டு சொல்லணும். ஏன்னா அவர் மட்டும்தான் மரித்து உயிரோடு எழுந்து பரமேறி போயிருக்கிறார். திரும்ப வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்மை அழைத்து செல்ல சீக்கிரம் வரப்போகிறார். இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் உலக மகா யுத்தம் வரப்போகுது. நமக்குள்ள ஒரு குழப்பம், சண்டை, போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. இது உள்நாட்டு குழப்பம். ஆனால் உலக குழப்பமும் என்ன செய்யுது? நடந்துட்டு தான் இருக்கு. ரெண்டுக்கு மத்தியில் யார் வரப்போறா? அதன் மத்தியில் உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம அதிகாலமே தியானிக்கணும், தனித்து ஜெபம் பண்ணணும். தேசத்துக்காக என்ன செய்யணும்? திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை தேடினேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். நாம நமக்காக ஜெபிப்பதை காட்டிலும் நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காகவும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். காலைப்புக்குள்ள நல்ல தான் தேவனை நம்புகிற விசுவாசத்தின் ஆவி இருந்து, உத்தமத்தை பின்பற்றுகிற ஆவி இருந்து, தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஆவி அவனுக்குள்ள காணப்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, தேசங்களை சுதந்திரிக்கணும், இந்த சத்துருக்களை முறியடித்து இதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஜெப ஆவி அவனுக்குள்ள என்ன செஞ்சது? இருந்தது. அப்படி என்றால் நமக்குள்ளவும் இந்த ஜெப ஆவி காணப்படும் என்றால் நிச்சயமாகவே நாம் பரம கானானை சுதந்திரிக்க முடியும். சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னது போல சபைக்கு அவர் மனதிறங்கி இந்த ஜெப ஆவியை கத்த தருவாராக. சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி போதும். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நம்ம மேல கர்த்தர் ஊற்ற போகிறார். அப்படிதானே? இப்ப நம்ம சபையில என்ன நடந்துட்டு இருக்கு? உபவாச ஜெபம் நடக்குது. இது எத்தனாவது நாள்? 7வது நாள். இது பூரணமான நாள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தின் ஆவியை தருவாராக, உத்தமத்தின் ஆவியை தருவாராக, ஜெப ஆவியை கர்த்தர் தருவாராக. அந்த காலேப்புக்குள் காணப்பட்டதான அந்த ஜெப ஆவியை கர்த்தர் நம்மேல் ஊற்றுவாராக. இந்த தாவீதின் குடும்பத்தார் என்று சொன்னால் நாம் எல்லாரும் அவருடைய சந்ததி. அவர்களுக்கு கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். அந்த ஆவியை கர்த்தர் ஊற்றி நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணுமே. ஜெபத்தின் ஒரு ஆவி இல்லாவிட்டால் நம்மளால அதிக நேரம் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்ய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாம் ஜெபிக்க முடியாத நேரங்களிலே நாம் ஸ்தோத்திரத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஜெபிக்க கிருபைகளை தருவாராக. அடுத்ததா கடைசியாக யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. என்னது இருக்கிறது? இப்போ பலன். அப்ப காலைப்புக்குள்ள என்ன ஆவி இருக்கு? பலத்தின் ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலேப்புக்குள் ஒரு பலத்தின் ஆவியை தேவன் என்ன செய்தாரா? வைத்திருந்தார். பாருங்க, தேசத்தை வேவுவாக்க போகும்போது காலேப்புக்கு எத்தனை வயசு?
தேசத்தை வேவு பார்க்க போகும்போது காலேப்புடைய வயசு 40. எத்தனை வயசுங்க? 40 வயசு. அந்த மலை நாட்டை எனக்கு தாரோம், நான் அந்த ஏனாக்கியரை மேற்கொண்டு பிடிப்பேன்னு சொன்னாரே, அப்போ எத்தனை வயசு? 85 வயசு. அப்போ 40 வயசுல இருந்த அதே பலன் அவர் சொல்றாரு, ஏனாக்கியரை என்னால் பிடிக்க முடியாதா? பிடிப்பேன். நான் என்ன சொல்றேன், பலத்தின் ஆவி. இந்த பலன் அவருக்கு சாதாரண பலன் அல்ல, ஆவியினால் கொடுக்கப்பட்ட பலன், விசேஷித்த ஆவி. அவருக்கு என்ன ஆவி இருந்துச்சு? விசேஷித்த ஆவி. இந்த ஆவி என்று சொல்லுவது அவருக்கு பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட தேவ பலன். ஹல்லேலூயா. நமக்கு பலன் வருமா வராதா? நாம் சும்மா தனித்து இருக்கக்கூடாது என்பதற்காக நமக்காக பரிசுத்த ஆவியானவரே தேவன் என்ன செஞ்சிருக்காரு? ஊற்றி கொடுத்திருக்காரு. நீங்க அவர் மலை நாட்டை பெறும்போது 85 வயசு. யோசுவா 14:10 படிங்க. யோசுவா 14:10 படிங்க. இப்போது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்றுதான் 85 வயதுள்ளவன். இன்று நான் 85 வயதுள்ளவன். அவருக்கு எத்தனை வயசு? 80. இது எனக்கு படிக்க நம்மளால இதை ஜீரணிக்கவே முடியல. நாட்கள் செல்ல செல்ல பலன் என்ன ஆயிட்டே வருது? குறையுதா கூடுதா? என்ன பொறுத்தளவுலாம் குறையுது. என்ன ஆண்டவரே, அன்னைக்கு இருந்த அந்த ஆவிக்குரிய பலன் இப்போ இல்லையா ஆண்டவரே? ஜெபிக்க முடியலையா ஆண்டவரேன்னு தான் நம்ம கேட்குறோம். ஆனால் இங்கே காலை சொல்லுகிறார், அன்னைக்கு இருந்த பலன் அப்போ எனக்கு 40, இப்போ எத்தனை? 45 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எத்தனை? அப்போ 85 வயசுலேயே ஏனாக்கியரை ஜெயிப்பேன்னு சொல்கிறார். அந்த நாட்கள் அவருக்கு பாருங்க அந்த ஆவியின் பலன். அதாவது வயசு ஆனாலும் முதிர்ந்தவர்கள் ஆனாலும் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களுக்குள்ள ஒரு தேவ பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஆவியின் பலன். இவர் தைரியத்தில் பலத்தில் பேசுறாரு. நான் கண்டிப்பா அந்த நாட்டை என்ன செய்வேன்? சுதந்தரித்து கொள்ளுவேன்னு சொன்னார். அப்ப காலேப்புக்குள் இருந்த அது மாம்சத்தில் வந்த பலன் அல்ல, தேவ ஆவியானவரால், பரிசுத்த ஆவியானவரால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பலன். நாமும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அபிஷேகம் பெற்ற அத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நமக்குள்ளேயும் அந்த பலன் இருக்குது. அடிக்கடி நம்ம அறிக்கை செய்கிறது எதிர்மறையான வார்த்தை, அவிசுவாச வார்த்தை. என்னால் முடியல வயசாயிடுச்சுல அதனால முடியல அப்படிங்கிறோம். ஆனால் காலேப்பை போல நாம் பலத்தின் ஆவியினால் என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். அவருக்கு என்ன பலன் இருந்துச்சுன்னா, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த பலன். 85 வயசுலையும் நான் சத்துருவை ஜெயிப்பேன், யுத்தம் பண்ணுவேன், நான் போராடி இருக்கிறதுலே கஷ்டமான நாட்டை கேட்கிறார். அந்த எப்ரோன் மலை நாட்டை எனக்கு என்ன செய்யுங்க? தாருங்க, நான் பிடிச்சிருவேன்னு சொல்றார். அப்போ அவருக்குள்ள பலன் இருந்துச்சு. இப்போவும் சத்துரு சொல்லுவான், உன்னால் ஜெபிக்க முடியல, உன்னால் ஒன்றும் பண்ண முடியல, வயசாயிடுச்சுலன்னு நம்மளை அவிசுவாசமான வார்த்தைகளை பேச வச்சு நம்மளை விழ வைக்கலான்னு நினைப்பான். ஆனால் உலகத்தில் இருக்கிறவரிலும் நம்மளில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினால, நம்மை அபிஷேகித்த தேவன் பெரியவராய் இருக்கிறபடினால, நம்முடைய பலவீனத்திலே நமக்கு பலன் தர வல்லவர், நம்மை பலப்படுத்த வல்லவர். நிச்சயமா ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். சொல்ல போனா இன்னைக்கு நிற்பதே தேவனுடைய பலன் தான். நான் நிற்பதே அவருடைய கிருபை தான். ஆவி என்னை அபிஷேகித்த ஆவியானவர் தான் நிற்க வைத்திருக்கிறார், பேச வைத்திருக்கிறார். அப்போ அந்த பலனை மட்டும் நாம் சார்ந்து கொள்ளும் போது நிச்சயம் நமக்கு பலன் தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த அபிஷேகத்தினால நம்ம பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். சிலருக்கு பண பலன் இருக்கும், சிலருக்கு என்ன பலம் இருக்கும்? பண பலம் இருக்கும். சிலருக்கு பராக்கிரமசாலி அப்படின்னா மனுஷ பலம் அவனுக்கு நிறையா இருக்குன்னு அர்த்தம். இந்த 2 பலனுமே நம்மகிட்ட இல்லை. பணபலமும் நம்மகிட்ட இல்லை, மனுஷ பலனும் நம்மகிட்ட இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்ன அடைவீங்க? ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்குது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும், எங்க? எருசலேம்
எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும். எருசலேம் என்று சொன்னால் சபை. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், குடும்பத்துல, சமாரியாவிலும், தேசத்துல, பூமியின் கடைசி பரியந்தமும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அதனாலதான் சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சொல்லும்போது, சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலவான்களால் அல்ல, பராக்கிரமசாலிகளால் அல்ல, மனுஷ பலத்தில் உடையவர்கள் அல்ல, பணபலம் உடையவர்கள் அல்ல, தெய்வ பலத்தினால் நிரப்பப்படணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். பலம் என்றால் பணபலம், பராக்கிரமம் என்றால் மனுஷ பலம். இந்த ரெண்டாலும் ஆகாது. ஆனால் ஆவியானவருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். வயது நமக்கு முக்கியம் அல்ல. கர்த்தர் நம்மை ஆவிக்குள்ள நிரம்பி நிரம்பி நம்ம ஜெபிக்க 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 நிச்சயம் நம்மை பலப்படுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பலவீனத்திலே அவர் பலன் தந்து நம்மை நடத்துவார். ஆமென். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அதிகாரம் முழுசிலும் 6ஆம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 2 பலனை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார். நீங்கள் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக சகோதரரே, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். என் சகோதரரே, என் சகோதரிகளே, தேவ ஜனங்களே, கடைசியாக நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்க? பலப்படுங்க. ரொம்ப சோர்வா இருக்கும் பாருங்க, அந்த நேரத்தில் நம்ம ஆவியானவரை சார்ந்து கொண்டு என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை ஆவியினால் நிரப்புங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயம் நம்மை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அவர்கள் கழுகுகளைப் போல எழும்பி சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம காத்திருக்கும் போது தேவன் நம்மை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அப்படி வந்து பலப்படுத்துகிறது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்யுங்க? தரித்து. என்ன பலன் அடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நம்ம என்ன செய்யணும்? பலன் அடையணும். பிசாசின் தந்திரம், அவன் இருக்கானே தந்திரக்காரன், அவன் யாருங்க? தந்திரமா நடக்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்துக்கோங்க. தந்திரக்காரன் அவனுக்கு பேர். பிசாசுக்கு என்ன பேருங்க? தந்திரக்காரன். யார் யார்கிட்ட எப்படி பேசி தந்திரமா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உத்தமமாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. உத்தமர்கள் தேவனை நேசிப்பார்கள், உத்தமர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். நம்ம அந்த பாதையில தான் நடக்கணும். அப்போ நம்ம பிசாசு நம்மளை தந்திரமா சில விஷயங்களை செய்ய வைத்து நம்மளை தோல்வியுற வைக்கிறான். அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சர்வாயுத வர்க்கங்களை நீங்களும் நானும் தரித்து கொண்டு பலனடைய வேண்டும். முதலாவது அவருடைய கர்த்தத்துவத்திலும் சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம என்ன செய்யணும்? பலனடையணும். பிசாசின் தந்திரங்களோட எதுக்கு பலன் அடையணும்னு கேட்டிங்கன்னா, பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்பதற்கு நம்ம பலனடையணும். 13வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும்
ஆகும்படிக்கு சகலத்தையும் ஆண்டவருக்குள்ள செய்து முடித்தினேன் என்று சொல்லி திராணி உள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக, திராணி என்றால் பலன் உள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு விஷயத்துக்கு பலன் அடையணும். சத்துவத்தில் பலன் அடைங்க. எதுக்கு பலன் அடையணும்னு கேட்டிங்கன்னா, பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க நீங்கள் என்ன செய்யணும்? பலன் அடையணும். ரெண்டாவது, சகலதையும் நான் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பலன் உள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக திராணி உள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு நாம் பலனை தரித்து கொள்ள வேண்டும். இந்த பலன் எங்கே இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தர வல்லவர். ஏற்கனவே நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம். ஆனால் காத்திருக்க 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 ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 தேவன் நம்மை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அந்த ஆவியின் பலத்தினால் நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். சத்துருக்களை ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார். சகலத்தை செய்து முடிக்க ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. இப்படியே ஆவியிலே பலனடைஞ்சு பலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற நம்ம ஒரு நாள் வரும். அப்பொழுது வேதவசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வாசிக்கும் போது, இப்படி நம்ம ஆவியில பலனடைஞ்சு சகல பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நின்று போராடி பலனடைந்து சகலத்தை செய்து முடிக்க பலனடைந்து நாம் ஆண்டவரோடு நடக்கும்போது கடைசியில் என்ன நடக்குது? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. இது எவ்வளவு நேரத்தில் நடக்குது? ஒரு நிமிஷம், ஒரு நொடியில். இது இப்போ நம்ம திராணி சத்துவத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து சகலத்தை செய்து முடித்து ஆண்டவரோடு விசுவாசத்தின் ஆவியினால், உத்தமத்தின் ஆவியினால், ஜபத்தின் ஆவியினால், பலத்தின் ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டு இந்த பலத்தின் மேல் பலனடைந்து ஆவியில நிரம்பி நாம் காத்திருக்கும் போது ஒரு நாள் வரும். என்ன வரும்? ஒரு நாள் வரும். ஒரு இமைப்பொழுதில், ஒரு நொடி பொழுதில் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபமாக்கி விடுவார். நாம் பாவியினால் மறுரூபமாக்கப்பட்ட இந்த பூமியிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் அந்த மறுரூபமாக்குதல் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் வாசித்தோம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 35, 36 வாசிக்கும் போது காலேப் மட்டும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற வசிக்கலாம். அந்த வசனத்தை, உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும், நல்ல ஜனம்னு மீட்டு கொண்டு வந்தாரு, கடைசியில பொல்லாத ஜனங்கள் ஆயிட்டாங்க, காண்பதில்லை என்றோ எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பார். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அல்லேலூயா. அப்ப நாமும் இந்த நாளிலே தியானித்தது போல அந்த காலேப்புக்குள் இருந்த இந்த 4 விதமான ஆவி, விசேஷித்த ஆவி நாமும் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். நம்ம பெற்றிருக்கிறோம், இன்னும் உயிர்ப்பிக்கணும். விசுவாசத்தின் ஆவி சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. ஆவி, உத்தமத்தின் ஆவி, ஜப ஆவி, பலத்தின் ஆவி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை இந்த 7ஆம் நாளில் கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நம்மேல் ஊற்றப் போகிறார். நிறைய வயதானவங்க நீங்கள் சொல்கிறீங்க, என்னில் பலன் இல்லைப்பா, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரை, எனக்கு அன்றைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு இல்லைப்பா, எனக்கு அந்த விசுவாசத்தை தாங்க ஆண்டவரை. அப்பா, என்னால் உத்தமத்தில் நடக்க முடியல, சூழ்நிலைகள் என்னை மாற்றி வைத்திருக்கு, எனக்கு உத்தமமாய் நடக்க கிருபை தாங்க. ஜெபிக்க முடியலை, ஜெபாவியை ஊற்றுங்க. கேட்கிற உன்னை
கர்த்தர் நிரப்ப போகிறார். கர்த்தர் நிரப்ப போகிறார். கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். அவருடைய இருதயம் மகிழ்ந்திட நாம் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தர முடியா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோடைய கரத்திலே அர்ப்பணித்து எல்லாரும் தேவ சமூகத்திலே இப்பொழுது நம்மை கர்த்தர் நிரப்பும்படியாக ரீபா பாபா சாந்தாலா ரபதுரா பகபரபா எல்லாரும் காலேபுக்குள் இருந்த இந்த 4 விதமான ஆவியின் அபிஷேகம் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே, என்னை நிரப்பட்டும் என்று கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க வேத வெளிச்சத்தில் எந்தன் கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தீபந்தான் என் தலைமேல் இருக்கணும். உங்க வேத வெளிச்சத்தில் எந்தன் கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தீபந்தான் என் தலைமேல் இருக்கணும். நீங்க தானே எங்க பெருமை, சொல்லுங்க. நீங்க தானே எங்க மகிமை, ஓ நீங்க தானே எங்க பெருமை அப்பா. நீங்க தானே எங்க மகிமை. உங்க வேத வெளிச்சத்தில் எந்தன் கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தீபந்தான் என் தலைமேல் இருக்கணும். உங்க வேத வெளிச்சத்தில் எந்தன் கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தீபந்தான் என் தலைமேல் இருக்கணும். நீங்க தானே எங்க பெருமை அப்பா. நீங்க தானே எங்க மகிமை, ஓ நீங்க தானே எங்க பெருமை ராஜா, எங்க மகிமை. உங்க இதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும், உங்க நேசக்கினி நெஞ்சில் எரிந்திட வேண்டும். உங்க இதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட, எல்லாரும் சொல்லுங்க. உங்க நேசக்கினி நெஞ்சில் எரிந்திட வேண்டும். நீங்க தானே எங்க பெருமை சபபவா தானே எங்க மகிமை, ஓ அப்பா. ஹல்லேலூயா தானே எங்க மகிமை ராஜா. நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே ஓ ரிபரா அப்பா. ஓ ரபலபதுரபலபலபலபலபலப ஓ ரபகலபதியலபலப ஷந்தலப ஓ ரிபபபபப ஷந்தலபலபலபலப. ஆமே நீங்க தானே எங்க மகிமை, அப்பா. இந்த 4 ஆவியினாலே நிரப்பு காண்டவரே, உடைய ஜனத்தை நிரப்பு காண்டவரே. விசுவாசத்தின் ஆவியினால், ஓ உத்தமத்தின் ஆவியினால், ஜெப ஆவியினால், பலத்தின் ஆவியினால். ரிபபபரதரப சகலரபதரப ஓ ரபகலதியாலப சியாலரபலபரப ரிபபபப கபரியத்தலரப சந்தலபரப ஓ ரிபபபபபபபபப. சபையை நிரப்புங்க, அடியாரை நிரப்புங்க, பலத்தினால் நிரப்புங்க. ரிகபல துரபலப சந்தலரப கலபரியாலபரபலப ஓ ரிபகபபபபபபபபப ரிபல துரலப சந்தலரப கலப ரிபதரப சந்தலதியாலப சிங்கபபபபபப. ஓ சபை நிரப்பட்டும் ஆண்டவரே, சபையை நிரப்புங்க ஆண்டவரே. வாலிபர்களை நிரப்புங்க ஆண்டவரே, சிறியோரை நிரப்புங்க ஆண்டவரே, முதியோரை நிரப்புங்க ஆண்டவரே. ரிபலப கபரப தியாலப ரப ஷாலரபலபலபலப ஓ ரிபபப கரதரப சகபபபபபபப ரிபலரகலரதரப சந்தலரப கபபப. விசுவாசத்தின் ஆவி, பலத்தின் ஆவி ஆண்டவரே, உத்தமத்தின் ஆவி அப்பா. ஜெப ஆவி ஆண்டவரே, அந்த காலேபுக்குள் காணப்பட்ட போது ஆண்டவரே பரம கானானை சுதந்தரித்தாரே.
riandarabo sandala rabakala rababa ori kabala darabo shakabara daraba rabaraba ribaba baba baba ribala radala shakabala dalabakaba ora badiala siandala rabalabakaba uda rabakaba diala siala rabalabarabalabarabalaba ori baba 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 ori baba 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 ura bakabari atala rabasiala rabalabarabalaba ஆண்டவரே உம்முடைய கிருபை நிரப்பட்டும் ஆண்டவரே ஓரி மலதரல மக்களரி அத்தலர மக்கமாரி அத்தபா பாபா பாபா உரிய கலரம சகலமா ஆவியானவரே நிரப்புவீராக 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 ஆண்டவரே சீகபர துரவலவ சந்தலரதியாலவ கபரி அத்தலரவ தெய்வமே உம்முடைய ஜனத்தை நிரப்புங்கப்பா என்னை நிரப்புங்க ஆண்டவரே எங்கட சபையை நிரப்புங்க ஆண்டவரே ஆவியானவர் ஆளுகை செய்வீராக உரிலவது நம சந்தலரவது நிமியாக்கரவலவரவா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் நம்ம இந்த ஆவியினால் காலைப்பிக்குள் இருந்த அந்த விசேஷித்த ஆவியினால் நிரப்பி நாமும் அந்த பரம கானானை சுதந்தரிக்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த போறதுக்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்த